டெஸ்டின் டேனியல் கிரிட்டன் இயக்கத்தில் டாம் ஹாலண்ட் நடித்துள்ள ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸின் MCUயின் 38வது திரைப்படமாகவும் டாம் ஹாலண்ட் நடித்த ஸ்பைடர்மேன் தொடரின் 4வது பாகமாகவும் வெளியாகியுள்ளது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இயக்குனர் டெஸ்டின் டேனியல் கிரிட்டன் இயக்கியுள்ள இந்த திரைப்படம் வழக்கமான சூப்பர் ஹீரோ சண்டைகளை மட்டுமல்லாமல் உணர்ச்சிகரமான மனித உறவுகளையும் மையப்படுத்தி ரசிகர்களை கவர முயற்சிக்கிறது. ஆரம்பம் முதல் இறுதி வரை டாம் ஹாலண்ட் தனது நடிப்பால் படத்தை தாங்கிச் செல்கிறார். அதே சமயம் மார்வல் ரசிகர்களுக்கான பெரிய சர்ப்ரைஸாக இடைவேளையில் தோன்றும் அவெஞ்சர்ஸ் கதாபாத்திரம் திரையரங்கையே உற்சாகப்படுத்துகிறது. உலகத்திற்காக தனது அடையாளத்தை தியாகம் செய்த பீட்டர் பார்க்கர் தனது காதலி MJ மற்றும் நண்பர் நெட்டின் நினைவிலிருந்தும் மறைந்து தனிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். இதற்கிடையில் தனது குடும்பத்தை இழந்த கோபத்தில் இருக்கும் புதிய வில்லன் டெலிபதி சக்தியின் மூலம் மக்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பழிவாங்க முயற்சிக்கிறார். இந்த அச்சுறுத்தலை ஸ்பைடர்மேன் எப்படி எதிர்கொள்கிறார்? தனது நெருங்கியவர்களை மீண்டும் காப்பாற்ற முடியுமா என்பதை மீதி கதை. இந்த முறை ஸ்பைடர்மேனை வெறும் ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் காட்டாமல் தனிமை, காதல், தியாகம் மற்றும் பொறுப்பு ஆகிய உணர்வுகளுடன் இணைத்து இயக்குனர் கதையை நகர்த்தியுள்ளார். தனது உண்மையான எதிரி யார் என்பதை அறியாமல் போராடும் ஸ்பைடர்மேனின் குழப்பமும் காதலியை இழந்த வலியும் கதைக்கு கூடுதல் பலம் சேர்க்கின்றன. டாம் ஹாலண்டின் நடிப்பு பல இடங்களில் உணர்ச்சி பூர்வமாக கை கொடுக்கிறது. குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ரசிகர்களை நிகழ வைக்கின்றன. படத்தின் முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது ஸ்பைடர்மேன் ஹல்க் மோதல். இந்த காட்சிகள் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் மார்வல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திரை அனுபவத்தை வழங்குகின்றன. டெலிபதி சக்தியை பயன்படுத்தும் வில்லனின் திட்டங்களும் அதனால் உருவாகும் பரபரப்பும் திரைக்கதைக்கு வித்தியாசமான சுவையை கொடுக்கின்றன. டாம் ஹாலண்டின் இயல்பான மற்றும் உணர்ச்சிமிக்க நடிப்பு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது. காதல் மற்றும் ஆக்ஷன் இரண்டையும் சமநிலைப்படுத்திய திரைக்கதை ஒரு பிளஸ். ஸ்பைடர்மேன் ஹல்க் மோதல் காட்சிகள் ரசிகர்களுக்கு பெரிய விருந்து. சாடி சிங்கின் அமைதியான வில்லன் கதாபாத்திரம் கவனம் ஈர்க்கிறது. மைக்கேல் ஜாக்சனோவின் பின்னணி இசை பல காட்சிகளுக்கு கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒளிப்பதிவு மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஹாலிவுட் தரத்தில் பிரமிக்க வைக்கின்றன. இதெல்லாம் பலமாக அமைந்துள்ளன. படத்தின் இரண்டாம் பாதியில் வில்லன் கதாபாத்திரம் எதிர்பார்த்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. கிளைமேக்ஸ் இடைவேளைக்கு கிடைத்த அதே அளவிலான பரபரப்பை தர தவறுகிறது. சில முக்கிய கதாபாத்திரங்களுக்கு போதிய முக்கியத்துவம் இல்லாததும் படத்தின் வேகத்தை ஓரளவு குறைக்கிறது. இதுவே மைனஸாக அமைந்துள்ளது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வழக்கமான சூப்பர் ஹீரோ திரைப்படமாக இல்லாமல் ஆக்ஷனுடன் உணர்ச்சிகளையும் கவர்ந்த ஒரு மார்வல் அனுபவத்தை வழங்குகிறது. சில குறைகள் இருந்தாலும் டாம் ஹாலண்டின் நடிப்பு, பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் மற்றும் உணர்வுபூர்வமான தருணங்களுக்காக இந்த படம் கண்டிப்பாக ஒருமுறை திரையரங்கில் பார்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மார்வல் ரசிகர்களுக்கும் ஆக்ஷன் மற்றும் லவ் டிராமா ரசிகர்களுக்கும் இந்த படம் நல்ல திரையரங்க அனுபவத்தை வழங்கும்.